ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, அடுத்த வாரம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் இந்த எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, எந்த லெவலில் எக்ஸாம் இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த வருஷம் பேட்டர்னில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அத நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஓகேங்களா? அப்போதான் நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். 2மே கம்பேர் பண்ணி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன வச்சுக்கலாம். ஓகே. இந்த வருஷம் என்ன சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி நீங்க செக்ஷனல் கட் ஆஃப் இருந்தது கிடையாது எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. பட் இப்போ நீங்க செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணா மட்டும் தான் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க இன்டர்வியூக்கு போக முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்ப எல்லா செக்ஷனும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பட் லாஸ்ட் இயர் வர அது கிடையாது. செக்ஷனல் கட் ஆஃப் இல்ல. இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் நியூ எக்ஸாம் பேட்டர்ன். இதில ஆப்டிட்யூட்லயும், ரீசனிங்லும் இதுக்கு முன்னாடி இருந்த வருஷம் 50 கொஸ்டின் 50 மார்க் தான் இருந்துச்சு. பட் இப்ப ரீசனிங்ல, ஆப்டிட்யூட்ல 60 மார்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது இங்கிலீஷ் வராத ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா, இங்கிலீஷ்ல 40 கொஸ்டின் இருந்தாலும் 20 மார்க் தான். இதுதானே பேட்டர்ன். பட் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடியது இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸும், ரீசனிங் அப்படி இல்லைனா டேட்டா இன்டர்பிரேஷன். இதில ஏதாச்சும் ஒண்ணாச்சும் நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணணும். சிஏவை பொறுத்தவரை எல்லாரும் பண்றத விட 2, 3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா பண்றது, அட்லீஸ்ட் எல்லாரும் பண்ற அட்டெம்ப்ட் ஆச்சு பண்ணணும். இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ரொம்ப லோ அட்டெம்ப்ட் பண்ணா இந்த எக்ஸாம் கிளியர் ஆகாது. லாஸ்ட் இயர் எனக்கு அப்படி தான் அடி வாங்குச்சு. ஓகேங்களா? நான் ஆப்டி ரீசனிங் நல்லா பண்ணேன். ரீசனிங்ல சி ஆப்டி ரீசனிங் நல்லா பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல கோட்ட விட்டேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்டிவ் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணாம போனதுனால ஸ்பீட் அங்க எனக்கு வரல. வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்கம்ப்ளீட்டா பண்ணிட்டு வந்தேன். ஸோ நல்லா டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே. எக்ஸாம் அனாலிசிஸ்க்குள்ள போயிடலாங்களா? வாங்க போலாம். இத பாருங்க. இதுதான் போன வருஷம் கேட்ட எக்ஸாம் பேட்டர்ன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க் தான் இருந்துச்சு ரீசனிங் ஆப்டில. இங்கிலீஷ்ல நல்ல 40 மார்க் இருந்துச்சு. இப்ப அத குறைச்சுட்டாங்க. 20 மார்க் தான். ஓகேங்களா? சிஏ 50 கொஸ்டின் 60 மார்க். ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சிஏ எப்படி படிக்கணுன்ற வீடியோ நான் மேக் பண்றேன். ஓகேங்களா? தனியா மேக் பண்றேன். பிஓக்கு. ஆப்டிட்யூட் ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவரை ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்பீடா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவரை ஸ்பீடா போட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமான டிஏய எப்படி கிராக் பண்றது? டீகோட் பண்றது எப்படி? அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா நீங்க இத அச்சீவ் பண்ணிடலாம் இந்த செக்ஷன பொறுத்தவரை. லாஸ்ட் இயர் இந்த ஸ்பீட் மேக்ஸ அட்டெண்ட் பண்ணிட்டு, ஒரு டிஐயும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அட்டெம்ப்ட் ஒரு 13 கிட்ட 14 கொஸ்டின் 13 கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நல்ல டீசென்ட்டான அட்டெம்ப்ட் தான். 14 கொஸ்டின் எஸ்பிஐ பிஓல அட்டெண்ட் பண்ணா. இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தா 15, 16 பண்ணியிருக்கலாம். பட் இந்த எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ பொறுத்தவரை நீங்க அட்டெம்ப்ட்ட டார்கெட் பண்றத விட, நீங்க எடுக்கக்கூடிய கொஸ்டின சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். கஷ்டமான டிஏய டீகோட் பண்ண பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஒரு டிஏல நீங்க ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண கெப்பாசிட்டி இருந்தா, 5 கொஸ்டினும் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடியது அட்லீஸ்ட் அந்த டிஏய கிராக் பண்ணி, டீகோட் பண்ணி, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து உங்களால சால்வ் பண்ண முடியுதா? அப்படிங்கிற பிராக்டிஸ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின எடுத்து வச்சு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு டிஐ ஈஸியா கிராக் பண்ண முடியும். அந்த மாரி விஷயங்கள பண்றதுனால. அண்டு நம்பர் சீரிஸ பொறுத்தவரை, நம்ம பிரிலிம்ஸ்ல கேட்ட மாதிரி கேட்க மாட்டாங்க. சீரியஸ் 1, சீரியஸ் 2, சீரியஸ் 3 இந்த மாரி 3 நம்பர் குடுத்துருப்பாங்க. இதிலேயே மிஸ்ஸிங் இருக்கும். மிஸ்ஸிங்லயே ராங் நம்பர் இருக்கும். கம்பைன் பண்ணியிருக்கும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். இந்த லிங்க்க வந்து இங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஐகார்ட்லயும் குடுக்குறேன். போயிட்டு பாருங்க. எப்படி பிஓ மெயின்ஸ்ல நம்பர் சீரிஸ் இருக்கும் அப்படிங்கிறது.
குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சாதா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. மெயின்ஸ் லெவலில் ஹை லெவலில் இருக்கக்கூடிய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் மேக்ஸ்லேருந்து 2 கொஷின் 2 டாபிக் வந்திருந்தாலையும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஒரு டாபிக் வந்தாலே பெருசு. அதுவும் மேக்ஸிமம் நம்பர் சீரிஸ் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது அட்டன் பண்ணிவிட்டு டிஏ அட்டன் பண்ணிவிட்டு எய்தர் குவான்டிட்டியோ டேட்டா சஃபிஷியன்சியோ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஓ மெயின்ஸில் டேட்டா இன்டர்பிரேஷன் டாப்பிக்கில். பட் இந்த வருஷம் 60 மார்க்குக்கு அப்படிங்கிறதுனால 40 கொஷின்ன்றதுனால மினிமம் 3 டிஐ ப்ளஸ் ஒரு கேஸ்லெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? மினிமம் 3 டிஐ ஒரு கேஸ்லெட் எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்பீட் மேக்ஸ் டாப்பில் 1 or 2 டாபிக்ஸ் இருக்கும். அப்போ உங்களுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியதே எகைன் சொல்கிறேன், டிஐயை டீகோட் பண்ண கற்றுக்கோங்க. அதை பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களால் எஸ்பிஐபிஓ மெயின்ஸில் ஆப்டிடியூட் செக்ஷனை க்ராக் பண்ண முடியும். முழுக்க உங்களுக்கு பேக் போனாக இருக்கிறது டிஐ மட்டும்தான் இருக்கும். மற்ற டாபிக்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிங் டாபிக்ஸ் மட்டும்தான். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாவை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்பர் சீரிஸ்னால் எப்படி இருக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக எப்படி இருக்கும்னு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் டிஐயில் தான் கொடுக்கணும். இந்த வருஷம் அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா 40 கொஸ்டின் 60 மார்க் இந்த வருஷம் இருக்க போகுது. அப்போ உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதே இந்த 3 செக்ஷன் தான். அதில் நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அதை டீகோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு உங்களுடைய சக்ஸஸ் இருக்கும். ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்தவரை ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கே போன வருஷம் நம்ம அட்டன் பண்ண பேப்பரில் பசில் அப்ரோச்சபிளாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி மந்த் பசில் 2 பசில் நான் அட்டன் பண்ணேன். ஓகேங்களா? பட் எல்லா வருஷமும் உங்களுக்கு பசில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்களா? அதுக்கு முன்னாடி வருஷமெல்லாம் கஷ்டமாக கேட்டாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் நம்ம மழை வந்து 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை தள்ளி வச்சாங்க. 16ஆம் தேதி இந்த ஷிஃப்ட்டில் தான் நான் போய் எழுதினேன். கண்டிப்பாக நமக்கு பசில் ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த வருஷமும் அந்த மாதிரி பசில் ஈஸியாக கேட்பாங்களான்னா சொல்ல முடியாது. ஈஸியாக மீன்ஸ் அது கஷ்டம்தான். பட் ஒரு கொஞ்சம் டைம் நிறையா இருக்கும் நமக்கு மெயின்ஸில். அந்த டைம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணால் அதை க்ராக் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில நேரங்களில் பசில் எப்படி இருக்குன்னா, நம்ம எவ்வளோ நேரம் எடுத்து டைம் சால்வ் பண்ணாலும் டைம் மட்டும்தான் போகுமே தவிர அந்த பசிலில் நம்ம உட்கார வச்சுருக்க மாட்டோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ரிப்பீட்டர்ஸே நிறைய நேரத்தில் ஒரு சில பசிலில் இந்த கண்ட்ரி ஏபிசி அப்படி ஒரு 3 கண்ட்ரி கொடுத்துட்டு ஒரு 9 பேர் இருக்காங்க. அதில் ஒரு வேரியபிள் வச்சு ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? 2லேருந்து 4 பேர் இருக்கணும் ஒரு கண்ட்ரியில் மினிமம். அந்த மாதிரி ஒரு பசிலை எடுத்து சால்வ் பண்ண முடியாமல் போனவங்கெல்லாம் நான் பல பேர் கேட்டிருக்கேன். நிறைய பேர் அதில் வீக்காக இருப்பாங்க. வீக்காக இருக்க மீன்ஸ் அதில் கொஞ்சம் லேக்காக இருக்கும் இன்ஃபர்மேஷன், கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் விட்டு வெளியே வந்ததும் அந்த லாஜிக் நமக்கு கிளிக் ஆகும். பட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அந்த லாஜிக் கிளிக் ஆகாது. ஸோ எந்த பசில் எடுத்தால் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பசில் இந்த அதர்ஸ் டாப்பிக்லேயும் 2 பசில் இருக்கும். சரிங்களா? 4 பசில்ஸ் கிட்ட கேட்டாங்க. இந்த 4 பசிலில் இந்த வருஷம் 5 பசில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4, 5 பசிலில் எதை நீங்கள் பிக் பண்ணுறீங்க? எந்த 2 பசில் 1 or 2 ஒரு பசில் போட்டால் நீங்கள் கண்டிப்பாக கிரிட்டிக்கல் லிஸ்னிங்கும் டேட்டா சஃபிஷியன்சியும் அட்டன் பண்ணி ஆகணும். 2 பசில் அட்டன் பண்ணால் நீங்கள் கிரிட்டிக்கல் லிஸ்னிங்கை ஸ்கிப் பண்ணலாம். உங்களுக்கு கிரிட்டிக்கல் லிஸ்னிங் வரலன்னா எல்லா கிரிட்டிக்கல் லிஸ்னிங் அட்டன் பண்ண தேவையில்ல. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ பசிலை பற்றி பேசியாச்சு. பட் ஆனால் பசிலுக்கு முன்னாடி சில டாபிக்ஸ் இருக்குது. இந்த கோடட் டைரக்ஷன், கோடட் இன்இக்வாலிட்டி, கோடட் பிளட் ரிலேஷன் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்னா இந்த நம்பர் சீரியஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் ரோ 1, ரோ 2, ரோ 3ன்னு கொடுத்துருப்பாங்க. 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே தான். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். பட் அப்ரோச்சபிள் தான். இந்த மாதிரி லாஸ்ட் இயர்லேயே கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 5லேருந்து 8 கொஸ்டின் இந்த மாதிரி ஸ்பீடாக போடக்கூடிய அக்யூரேட்டாக போடக்கூடிய டாப்பிக்கிலேருந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசில் அட்டன் பண்ணிவிட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். என்னுடைய அட்டெம்ப்ட் 18 இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். பட் நல்லா இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தால் 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம்.
நீங்க இந்த செக்ஷன பொறுத்தவரை இந்த வருஷம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் ஹையர், மார்க்கும் ஹையர். டைமும் கொஞ்சம் அதிகமா குடுப்பாங்க அப்படிங்கிறதுனால, போன வருஷத்த விட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்பீட் டாபிக்ஸ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு லேக்கிங் இல்லாம இந்த ஸ்பீட் டாபிக்ஸ அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதர் டாபிக்ஸ்ல இன்புட், அவுட்புட் அப்படி இல்லன்னா கோடிங், டிகோடிங் இருக்கும். கண்டிப்பா இது இல்லாம மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கவே இருக்காது. 80% ஆஃப் த மெயின்ஸ் எக்ஸாம்ல 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு மினிமம் கேரண்டியா இருக்கும். இன்புட், அவுட்புட்ட கிராக் பண்ணி பர்ஃபெக்ட்டா எடுத்து எழுதிட்டீங்களானாவே, ஆல்மோஸ்ட் உங்களுடைய ரீசனிங் செக்ஷன் ஒரு செக்யூர்டான நிலைமையில இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கோடட் டைரக்ஷன், இன்இக்வாலிட்டி, கோடட் பில்டரேஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, இன்புட், அவுட்புட்டையும், கோடிங், டிகோடிங்கையும் அட்டெண்ட் பண்ணணும். அதுல 2 கேட்பாங்களா, 1 கேட்பாங்களா அது தெரியாது. பட் ஷூரா மினிமம் 1 இருக்கும். அத நீங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவும் கூடாது. கரெக்ட்டா எடுத்து அட்டெண்ட் பண்ணணும். பர்ஃபெக்ட்டா எடுத்து எழுதி, இத நீங்க இந்த 2 விஷயத்தையும், இந்த 2 ஸ்டெப்பையும் பண்ணி முடிச்சுட்டாலே, உங்களுடைய அட்டெம்ப்ட் மினிமம் 12 தாண்டி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி, எந்த பசில் எடுத்தா ஹையஸ்ட் சக்சஸ் ரேட் இருக்கோ, அந்த பசில எடுத்து நீங்க சால்வ் பண்ணி ஆன்ஸர் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸாமுக்கு லாஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் கீழ இருக்கும்போது ஒரு பசில எடுத்து போடக்கூடாது பிஓல. 7 to 8 மினிட்ஸ் மினிமம் இருக்கணும் ஒரு பஸ்ஸில் நீங்கள் எடுக்கணும்னா. அப்படி இல்லை சார் நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி, கிராக் பண்ணி அட்டெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரே ஒரு சின்ன சொதப்புனா கூட, நீங்கள் ஈவன் தோ கிராக் த பஸ்ஸில் கிராக் பண்ணி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டீங்க. எல்லாமே ஆன்சர் ஓகே எல்லாமே பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் ஆன்சர் 1, 2, 3ன்னு கொஸ்டின் நம்பர் இருக்கு இல்லையா? அதை அட்டெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சப்மிட் ஆகிடும். இது எனக்கே பர்சனலாக நடந்திருக்கு. அதனால தான் நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் பஸ்ஸில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா, லக் உங்களுக்கு ஃபேவராக இல்லாட்டி, நீங்கள் எடுத்த அந்த 8 நிமிஷத்துலேருந்து பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. இல்லைன்னா மினிமம் பெனிஃபிட் தான் கிடைக்கும். 5 கொஸ்டின் மார்க் பண்ண வேண்டிய இடத்துல 1 ஆர் 2 கொஸ்டின் மார்க் பண்ணுறதுக்குள்ள எக்ஸாம் சப்மிட் ஆகிடும். ஒரு சில நேரங்களில் டைம் ப்ரெஷர் ஓடிக்கிட்டே இருக்கும். 5 நிமிஷம், 4 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படின்ட்டு. அந்த நேரம் என்ன ஆகும்னா, நம்ம முன்னாடி ஈஸியாக இருக்கக்கூடிய குழு கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ என்ன நடக்குன்னா, ஃபெயிலியர் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பசில். எப்போ அப்படின்னா, லாஸ்ட் 7 மினிட்ஸில் இருக்கக்கூடிய டைமில் பசில் எடுக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரெஷர். ப்ரிலிம்ஸ் பஸ்ஸிலே லாஸ்ட் 4 மினிட்ஸ் எடுக்கும்போது ப்ரெஷர் ஆகும்போது, ஒரு மெயின்ஸ் பஸ்ஸில் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க, அதுவும் பிஓவில் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை. இந்த ஸ்பீட் மேக்ஸு, இன்புட் அவுட்புட்டை முடிஞ்ச வரை சீக்கிரமாக அட்டெண்ட் பண்ணிவிட்டு, பெஸ்ட்டு பஸ்ஸில் பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குது. ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்புட் அவுட்புட்டையும், கோடிங் டிகோடையும் கிராக் பண்ண முடியாதவங்க, இன்னொரு பசில் எக்ஸ்ட்ரா அட்டெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தான் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரே பசில் தான் சால்வ் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு டைம் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, யோசிக்காம நீங்க டைரக்ட்டா டேட்டா சஃபிஷியன்சிக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா, கிரிட்டிக்கல் ரீசனிங் உங்களுக்கு டைம் சேவியரா இருக்கும். லாஸ்ட் 5 மினிட்ஸுக்கு பர்ஃபெக்ட் டாபிக் கிரிட்டிக்கல் ரீசனிங். ஓகேங்களா? இல்ல எனக்கு 8 நிமிஷம் இருக்கு, எந்த பஸ்ஸும் போட முடியல அப்படிங்கும்போது டேட்டா சஃபிஷியன்சி எடுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா, இருக்கக்கூடிய 40 கொஸ்டினையோ, 50 கொஸ்டினையோ நீங்க அட்டெண்ட் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினும் உள்ள எக்ஸாமுக்குள்ள இருக்கும். நீங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டின விட்டுப்புட்டு, தெரியாத கொஸ்டினுக்கும், டைம் கன்சியூமிங் அதிகமாகிற கொஸ்டினுக்கும் உட்காந்து சால்வ் பண்ணுறதுனால மட்டும் தான் நமக்கு அடி வாங்குது எக்ஸாமில். குறிப்பாக மெயின்ஸ் எக்ஸாமில்.
அங்கே கொடுக்கக்கூடிய 45 நிமிஷமோ 1 மணி நேரமோ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதில் நீங்கள் தப்பான கொஷின்ஸுக்கு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. தெரியாத கொஷினுக்கு நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸே அங்கே நிறைய இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் இதுதான். அதுக்கு தான் நான் ஒரு பிளானிங்கே போட்டு கொடுத்துட்றது. இந்த மாதிரி டைரக்ஷன் இன்இக்வாலிட்டி பிளட் ரிலேஷன் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடணும், அப்புறம் கோடிங் டிகோடிங் அட்டன் பண்ணணும், அப்புறம் இன்புட் அவுட்புட் இதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு ஈஸியாக இருக்கிற பஸ்ஸில் பிக் பண்ணி அட்டன் பண்ணிவிட்டு அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சியும் கிரிட்டிக்கல் லிஸ்னிங்கும் அட்டன் பண்ணுறதுனால உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ரீசனிங் செக்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஐபிபிஎஸ் பிஓக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? சரி, நம்ம இங்கிலீஷ் செக்ஷன் போகலாம். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது என்னவா இருக்கும்? நவுன் வெர்பு அதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிராமரா? அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். மெயின்ஸு எஸ்பிஐபிஓ மெயின்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையான விஷயம் ரீடிங் எபிலிட்டி இருந்தாலே நீங்கள் எஸ்பிஐ பிஇஓ மெயின்ஸில் குறைஞ்சது 20 மார்க் எடுத்துடலாம். 20 மார்க் எடுத்தாலே சூப்பரான மார்க். பட் ஆனால் எக்ஸலண்ட் ரீடிங் ஃப்ளோ இருக்கணும். ரீடிங் ஃப்ளோ எக்ஸலண்ட்டாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கணும். ஒரு பேராகிராஃப் படித்தா நச்சுன்னு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு உங்களுடைய ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். நல்லா ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் டைமில் நல்லா ரீடிங் ஃப்ளோ இருக்கணும். ரீடிங் ஃப்ளோ என்ன சார் அப்படின்னா, ஒரு ரன்னிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ஒரு பஸ்ஸிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் கழித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 நிமிஷம் பிடிக்கும் ஒரு ப்ரிலிம்ஸ் பஸ்ஸில் போட. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து அந்த பஸ்ஸில் நீங்கள் 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ரீடிங் பார்ட்டுக்கு இருக்குது. நீங்கள் இந்த ஒரு கொஞ்சம் லாஸ்ட் டைம்லையோ இல்லை டெய்லி ரெகுலர் பேசிஸில் ரீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க டெய்லி அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்களுடைய ரீடிங் ஸ்பீட் அதிகமாகும். ஓகேங்களா? எந்த ஃபார்மேட்னாலும் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆர்சி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அதுவும் ரீடிங் தான். ஒரு கிளாஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அதுவும் ரீடிங் தான். ஒரு பேராஜம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, அதுவும் ரீடிங் தான். ஏதோ ஒன்று டெய்லி ஒரு 20-25 நிமிஷம் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய ரீடிங் ஸ்பீடும் ரீடிங் ஃப்ளோவும் அதிகமாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். மெயின்ஸில் ப்ரிலிம்ஸில் கூட இந்த ட்ரிக்ஸு ஷார்ட்கட்டு இந்த டாபிக் அந்த டாபிக் அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வர எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வர மேனேஜ் பண்ணிடலாம். பட் பிஓ மெயின்ஸுக்குன்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா முழுக்க நீங்கள் டிபெண்ட் ஆகக்கூடிய பார்ட் ரீடிங் எபிலிட்டி அண்டு சம் ஒக்காபுலரி நீங்கள் ரீட் பண்ணவே உங்களுக்கு ஒக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆர்சியை பொறுத்தவரை 2 ஆர்சி கேட்பாங்க, 3 ஆர்சி கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஆர்சி 7 மார்க், ஒரு ஆர்சி 5 மார்க், ஒரு ஆர்சி 3 மார்க் 4 மார்க்கெல்லாம் கேட்பாங்க. 3 கொஷின் 4 கொஷினுக்கெல்லாம் ஒரு ஆர்சி கேட்பாங்க. இப்போ கூட எஸ்பிஐ கிளர்க்கில் கேட்டிருந்தாங்க. ஒரு ஆர்சிக்கு 3 கொஷினா 4 கொஷினாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? எஸ்பிஐ பிவியில் இப்படி நடக்கும். டிஐலே 3 கொஷினுக்கெல்லாம் கூட கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தெளிவாக பாருங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய ஆர்சி அப்ரோச்சபிளாக இருக்கா, எக்கனாமிக் ஓரியன்டலாக இருக்கா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கா, இல்லை அதில் இருக்கக்கூடியதை சர்ச் பண்ணி எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கா, அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். அது எப்போ முடியும்னா, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாது ஆர்சியை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு. எப்படி அப்ரோச் பண்ணுறது? நீங்கள் ரீடிங் நல்லா இருக்கணுமா சொல்லியாச்சா, ஃப்ளோ நல்லா இருக்கணும், அது ஜென்ரலாக சொல்கிறது. ஆர்சியை பொறுத்தவரை எக்கனாமிக் டர்ம்ஸ் வச்சு கேட்பாங்க, ஸ்டோரி பேஸ்டு கொடுப்பாங்க. இந்த ஒரே எக்ஸாம்பிள் எக்கனாமிக் பேஸ்டு ஆர்சியும் இருக்கும், ஸ்டோரி பேஸ்டு ஆர்சியும் இருக்கும். ஸ்டோரி பேஸ்டு ஆர்சினா தேடி நீங்கள் படித்து புரிஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த எக்கனாமிக் பேஸ்டு இல்லை ஸ்டோரி பேஸ்டில் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேட்ட கொஸ்டின் டைரெக்டாக நீங்கள் தேடினா பேராகிராஃபில் இருக்காது. பட் கேட்ட கொஸ்டினுக்கான மீனிங் பேராகிராஃபில் இருக்கும். அப்போ பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் சில டைப்பில் பேராகிராஃபில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை வச்சு கொஸ்டினில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை வச்சு மட்டுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படியெல்லாம் கேட்குறாங்க, ஆர்ட்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு ப்ளஸ் ரீடிங் எபிலிட்டி ரீடிங் ஃப்ளோவோட நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போகும்போது நல்ல ஸ்கோர் வரும் இங்கிலீஷில். ஓகே, இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸ், இந்த ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட்டு
இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீடிங் இருக்கும்போது, உங்களுக்கு ஃபில்லரும், கிளாஸ் டெஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். ஓரளவுக்கு நீங்க லைட்டா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில வந்து ஒரு 25% கிராமர் யூஸ் ஆகும். 75% வெக்காபுலரி தான் யூஸ் ஆகும். இந்த ஃபில்லர்ஸ்லயும், கிளாஸ் டெஸ்ட்லயும். எப்ப உங்களுக்கு கிராமர் யூஸ் ஆகும்னா, இப்ப டூக்கு அப்புறம் ஐஎன்ஜி ஃபார்மிங் வராது. டூ பிளேயிங் அப்படியும் வராது. டூ ப்ளே தான் வரும். ஓகேவா? ஸோ, உங்களுக்கு ஃபில்லர்ஸ்லயோ, ஒரு ஆர்சிலயோ டூக்கு அப்புறம் ஒரு வேர்ட் இருக்குன்னா, அப்ப ஒரு பேஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேர்டு தான் இருக்கும். அங்க 5 சென்டென்ஸ்ல 5 வேர்ட்ல ஒரு 2 வேர்டுக்கு தான் பேஸ் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த 2 வேர்ட்ல எது அப்படிங்கிறது எலிமினேஷன் மெத்தட்ல அப்ளை பண்ணா தான் உங்களுக்கு கிராமர் யூஸ் ஆகும். அந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சா, நீங்க பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஃபில்லர்ஸ்லயும், கிளாஸ் டெஸ்ட்லயும். ஜம்பிள்டு சென்டென்ஸை பொறுத்தவரை ரீடிங் எபிலிட்டியோட சேர்ந்து டெய்லி நீங்கள் ஒரு ஜம்பிள்டு சென்டென்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட சேர்ந்து உங்களுக்கு லக்கு இருந்தால் எய்தர் வேர்டு ஸ்வாப் அப்படி இல்லைன்னா மேட்ச் த காலம் ஒரு அப்ரோச்சபிளாக இல்லாமல் கஷ்டமாக கேட்பாங்க. பட் இருந்தாலும் ஸ்டில் தட் டாபிக் இஸ் ஸ்கோரிங் பார்ட். 2 டாபிக் வேர்டு ஸ்வாப்போடு சேர்ந்து ஃபில்லர் கேட்பாங்க, வேர்டு ஸ்வாப்போடு சேர்ந்து பேராஜம்பிள் கேட்பாங்க, இல்லைனா வேர்டு ஸ்வாப்பை கொண்டு போய் ஆர்சியில் கேட்டு வச்சுருப்பாங்க. மேட்ச் த காலம்குள்ளே ஒரு வேறு டாபிக் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிஓ எக்ஸாமில் பண்ணுவாங்க. பட் இதை நீங்கள் கண்டு பயப்பட தேவையில்லை. இங்கிலீஷில் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் போதும். மேஜர் ரோல் ப்ளே பண்ணாது. வெறும் 20 மார்க் தான் எஸ்பிஐ பிஓ. மெயின்ஸில் ப்ரிலிம்ஸில் வேறு கதை. ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். மெயின்ஸில் உங்களுக்கு 20 மார்க் தான் டோட்டலாகவே இருக்குது. அதில் இந்த ரீடிங் பார்ட், ஃபில்லர்ஸ், ஜம்பிள்டு சென்டென்ஸை வச்சு நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். செக்ஷனல் கட் ஆஃபை தாண்டியே நல்ல ஸ்கோரே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த இடியம்ஸ், ஸ்பேசஸ், எரர் ஸ்பாட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இல்லாமல் வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம்லாம் இருக்கும். அப்படியே கேட்டால் கூட அது வந்து நம்ம பார்த்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் வேறு வேறு டாப்பிக்கோட ஒரு இனோவேஷனோட கேட்பாங்க பிஓவில். பட் உட்காந்து யோசிச்சா அட்டன் பண்ணிடலாம். அதாவது உங்களுக்கு வேர்ட் ஸ்வாப் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். மேட்ச் த காலமும் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ரீடிங் எபிலிட்டி இருக்கிறபோது அவங்க எந்த மாதிரி கேட்டாலும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். என்ன இல்லை, மேட்ச் த காலமில் உள்ள ஏதாச்சும் ஒன்று வச்சு கேட்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்குன்னா அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு வேகமாக போகிற மாதிரி இருக்காது. உட்காந்து தெளிவாக அந்த சென்டென்ஸ் எல்லாம் படித்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் த காலிங்கே பண்ண மாதிரி இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸில் போகிற மாதிரி போடு, எடு, எலிமினேட் பண்ணு, போடு ஓடு, ஒரு 30 செகண்ட், 20 செகண்ட் அப்படியெல்லாம் இருக்காது. அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். மெயின்ஸ் கொஷின்னா அதுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். ஈஸியாக ஒரு சில நேரத்தில் அவங்க ஈஸியாக கேட்டுருவாங்க. ஈஸியாக கேட்குற பட்சத்தில் நீங்கள் கெஸ் பண்ணணும். ஓ, இது ஈஸியாக இருக்குது, டக்குன்னு போட்டு போயிடலான்னு. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பிஓனா ரீடிங் எபிலிட்டி தான் செக் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த டாபிக் கேட்டாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு இதுலேயும் ஸ்பீட் டாபிக்ஸ் என்னென்னா வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள் சென்டென்ஸ், பேரா ஜம்பிள், ஃபில்லர்ஸ், கிளாஸ் டெஸ்ட், ஆர்சி, அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங். இல்லை எனக்கு கிராமர் சூப்பராக வரும் சார் அப்படின்னா நீங்கள் ஆர்சிக்கு முன்னாடி இது நீங்கள் முன்னாடியே கிராமர் பார்த்து ட்ரை பண்ணிடலாம். பட் என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, இந்த பேரா ஜம்பிள்லாம் நிறைய பேர் நிறைய நேரம் உட்காந்துருவாங்க. ஒரே பேரா ஜம்பிள் 25 நிமிஷம், 20 நிமிஷம்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாம போயிடும். அதனால் இந்த ஜம்பிள் சென்டென்ஸ், ஆர்சி எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபில்லர், கிளாஸு, இந்த வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம்லாம் வேகமாக போடக்கூடிய டாபிக். அதே சமயம் அக்யூரசி அதிகமாக இருக்குன்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போட ப்ரையாரிட்டி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 செக்ஷனுக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது 16ஆம் தேதி கேட்ட அனலைசிஸ். இப்போ வேகமாக 5ஆம் தேதி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு இது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போயிடலாங்களா? வாங்க பார்க்கலாம். இதை பாருங்கள். ஆப்டிடியூட் பொறுத்தவரை நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேஸில் டிஏ கேட்டிருக்காங்க. இதே பேட்டர்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் போகிறீங்க. ஓகேங்களா? வரக்கூடிய இயரில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். 3லேருந்து 4 டிஏ கேட்டுட்டு ப்ளஸ் ஒரு கேஸ்லெட் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் அப்கமிங் இயரில் இருக்க போது எக்ஸாம். இந்த மிஸ்செலேனியஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக படுத்துவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு வருஷம் நாங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எஸ்பிபிஓவில் பூராமே வெறும் டிஐ மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா வெறும் டிஐ மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. 2019 நினைக்கிறேன். ஓகேங்களா? வெறும் டிஐ மட்டும்தான் கேட்டிருந்தாங்களே. வேறு எதுவுமே கேட்க கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஐ மட்டும்தான்.
அதில் டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு டிஏ இருந்துச்சு. ஓகேங்களா? இது மாதிரி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் அதை வச்சு ஒரு டிஏ கேட்பாங்க. ஸோ மெயின்ஸ் எஸ்பிபிஓ மெயின்ஸ் இருக்கக்கூடிய டிஏயை பொறுத்தவரை 2-3 விதமாக அவங்க பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னா லாஜிக்கல் டிஐன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்டு டிஐன்னு ஒன்று இருக்குது. இந்த பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சு ஒரு டிஐ இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 டைப்பில் டிஐ மெஜாரிட்டியாக இருக்குது. 4வது டைப்புன்னு 4 டைப் சொன்னீங்க சார் அப்படின்னா இந்த ரேடார், பப்பிள் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டை யோசித்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஜிக்கல் டிஐ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கேஸ்லெட்டு டிஐயில் கேட்குற மாதிரி. அப்புறம் உங்களுக்கு அர்த்தமெட்டிக் டிஐனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அர்த்தமெட்டிக் டிஐ. ஆனால் அர்த்தமெட்டிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு நீங்கள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த டிஐ அட்டன் பண்ண முடியும். ஒரு சில நேரத்தில் பேசிக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருந்தால் கூட அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த டிஏ கிராக் பண்ணிடலாம். உள்ளே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பீடு நிறைய அப்ளை பண்ணி அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மென்சுரேஷன் ஃபார்முலாலாம் கூட படிச்சுட்டு போயிருங்க. ஒரு டைம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸில். நான் விட்டுட்டு வந்துட்டேன். அது போட்டிருந்தா அப்பயே எனக்கு வேலை கிடச்சிடும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி அந்த கொஸ்டின்னு. பட் நாங்கள் ஃபார்முலாவே ரிவைஸ் பண்ணிட்டு போல, மென்சுரேஷன் ஸ்கிப் பண்ணிட்டு போனேங்க. அதை அட்டன் பண்ண முடியல. 2 மார்க் 5 × 2 10 மார்க் வந்திருக்கும். ஈவன் தான் நான் நல்லா தான் பண்ணேன் கோன்ஸில். பட் இருந்தாலும் நான் ஒரு லாஸ்ட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ண டைமை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு நல்ல ஸ்கோர் கிடச்சிருக்கும். ரொம்ப கம்மி டைம்லேயே அதிகமான மார்க் எடுத்தாங்க அந்த கொஸ்டின் தெரிஞ்சவங்க. ஸோ அப்ளிகேஷன் சம்மோடைய நீடு வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி அதிகமான டிஐ கேட்குற போது. ஆனால் 16ஆம் தேதி நாங்கள் எழுதும் போது அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிஏ தான் கேட்டிருந்தாங்க. அப்ளிகேஷன் டிஏ கேட்கல. ஜென்ரல் டிஏ லாஜிக்கல் டிஏயும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சு தான் கேட்டிருந்தாங்க. 2 டிஏயோ 3 டிஏ தான் இருந்துச்சு. மீதியெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு டே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான டிஏ கேட்டிருக்காங்க. அதில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு டிஐ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப் இந்த நம்ம அப்ளிகேஷன் தான் பார்ப்போம்ல, அந்த பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு டிஐ கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி டிஐ கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நிறைய டைம் எஸ்பிபிஓ மெயின்ஸில் கேட்டிருக்காங்க. இது புதுசு கிடையாது. நம்ம யாருமே ப்ராபபிலிட்டி படிக்க மாட்டோம். ஓகேங்களா? படிச்சிருப்போம் கோச்சிங் சென்டரில் சொல்லிக் கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த ப்ராபபிலிட்டி பேஸ்ட் டிஏ கொண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பேப்பரில் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து லாஜிக்கல் டிஏ பாயிண்ட்ஸ் ரிவார்ட்ஸ். ஓகேங்களா? இது நம்ம அர்த்தமெட்டிக் டிஏ பாயிண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் அர்த்தமெட்டிக் டிஏன்னு கேட்டிருக்காங்க. அர்த்தமெட்டிக் மீன்ஸ் அர்த்தமெட்டிக் கிடையாது. இந்த பாயிண்ட் அண்ட் ரிவார்டை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இது என்னது லாஜிக்கல் டிஏ இது. ஓகேங்களா? இதை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். நான் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸுக்கு இந்த கொஸ்டினை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் வீடியோனா ஐகேட்டில் கொடுக்குறேன். இதை அட்டன் பண்ணிவிட்டு இன்னொரு லாஜிக்கல் டிஏ இருந்துச்சு அதை அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எய்தர் பார்ட்னர்ஷிப் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் நம்பர் சீரிஸ் ஃபஸ்ட்டு போட்டுருக்கணும். நம்பர் சீரிஸ் போட்டுட்டு தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முடிஞ்சால் போட்டுருக்கணும். இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்துச்சு. இந்த ட்விஸ்டட் கொஸ்டினை முடிஞ்சால் க்ராக் பண்ணுங்கள். முடியலன்னா நம்பர் சீரிஸ் அட்டன் பண்ணிவிட்டு எய்தர் இந்த 3 டிஐயில் 3மே ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா 2 டிஐ ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த 5 கொஸ்டின் இருக்குன்னா 5மே நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஒரு சில பேர் 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுவீங்க. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. பட் 5க்கு 5மே க்ராக் பண்ண முடியும். நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். அங்கே ஒரே ஒரு கொஸ்டினில் ரொம்ப நேரம் டைம் பண்ணுவேணும். அது என்ன ஆகிடும்னா பின்னாடி நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும். அதை அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை கட் பண்ணி விட்ரும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 2 நிமிஷம் அலாட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது அந்த கொஸ்டினுக்கு ஆகக்கூடிய டைம் 5 மினிட்ஸ் வரை ஆகிடும். அந்த 5 மினிட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 2 கொஸ்டினோட டைம் ப்ளஸ் அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் திரும்ப போய் அந்த கொஸ்டின் எடுக்கிறதுக்கு மொத்தம் 8 நிமிஷம் ஆகிடும். ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண போய் இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அட்டன் பண்ணணும் இன்னொரு கொஸ்டினுக்கு. ஸோ 3 கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. அதனால தான் சொல்கிறது ஒரு டிஏ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா
5 கொஸ்டின் இருக்கா? மெயின்ஸில் 5 கொஸ்டின் இருக்கா? 1வது கொஸ்டின் ஓகே, 2வது கொஸ்டின் ஓகே. 3வது கொஸ்டின் எனக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. இல்லை அந்த கான்செப்டை கிராக் பண்ண முடியல. இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால அதை உங்களால் பண்ண முடியல. டைம் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அப்படியே அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடணும் அந்த 1 கொஸ்டினை. ஸோ ஃபுல் கோட்டாவே கம்ப்ளீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபுல் கோட்டா கம்ப்ளீட் பண்ணால் தான் என் ஸ்கோர் ஐயா வரும்ன்ற மைண்ட் செட்டை மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. அட்டன் பண்ணுங்கள். எந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்குதோ அட்டன் பண்ண அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வராத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பேப்பருக்கு போயிடுங்க. ஓகேங்களா? ஸோ ரீசனிங் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் இந்த 4லேருந்து 5% கேட்டிருப்பாங்க. இன்புட் அவுட்புட் கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் வேறு என்ன நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக பசில். இது ஃபுல்லாக பசில் சொன்னோம் இல்லையா? 5 டிஏ 5 பசில் ஈஸியாக சாதாரணமாக கேட்பாங்கன்ட்டு. ஸோ இந்த வருஷம் 5 பசில் சாதாரணமாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க பாருங்கள். போன ஷிஃப்ட்டில் அதில் கேட்கல அவ்வளோ பசில். நான் என்ன சொன்னேன், 5 பசில்லாம் பிஓ மீன்ஸில் சாதாரணமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது ஒரு பிஓ பேப்பருக்கான உதாரணம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண ஒரு பசில் இருக்கும். அது எய்தர் சர்க்கிளில் இருக்கும், லீனியரில் இருக்கும், இல்லை இந்த மாதிரி பேரலல் ரோவில் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண ஒரு பசிலோ சீட்டிங்கோ இருக்கும். ஓகேங்களா? அது அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ 1க்கு 2 டைம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதை அட்டன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தாலையும் அதுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை விட டைம் கம்மியாக போடக்கூடிய வேறு பசில் இருந்து பட் நீங்கள் இதை எடுத்து ரொம்ப நேரம் 2 பசில் போடுற இடத்துல இந்த பசிலில் போட்டு ஆன்சர் பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் அங்கே கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற கொஷின் மார்க் இருக்கும். ஈவந்தோ இந்த கொஸ்டின் எடுத்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாலே ஒரு சக்ஸஸ் தான். எஸ்பிஐ பிஓ மெயின்ஸை பொறுத்தவரை நம்பர் ஆஃப் அட்டம்ஸை விட நம்ம எடுத்து சக்ஸஸ் பண்ணுறது தான் முக்கியம். எடுத்தோமா அந்த கொஸ்டினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்துட்டாலே ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் எங்கேயான ஒரு மூலையில் ஏதான ஒரு இடத்துல அடி வாங்கி அதை ரெக்கவர் பண்ணி வருவாங்க. அது உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். நீங்கள் இங்கேயும் ஒரு அடி வாங்குறீங்க, ஆப்டிடியூட்லையும் ஒரு அடி வாங்குறீங்க, இங்கிலீஷில் ஒழுங்காக மேனேஜ் பண்ணல, எல்லா இடத்துலையும் நான் அடி வாங்கி வரேன் அப்படின்னா அது எக்ஸாம் அடி வாங்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சப்ஜெக்டில் அடி வாங்குறீங்க, இல்லை டைம் கன்சியூம் ஆகுதுன்னா அக்செப்டபிள். பட் எடுக்கிற இடங்களெல்லாம் இங்கே ஒரு ஆன்சர் வரல, அங்கே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல, அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப 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 முக்கியம். கொஸ்டின் செலெக்ஷன் தான். மிஷின் இன்புட் அவுட்புட் அட்டன் பண்ணியாச்சு 5 கொஸ்டின். இது எய்தர் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. கிராக் பண்ணி எடுத்து எழுதி 5 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களன்னா அடுத்து நீங்கள் போகக்கூடிய டாபிக் பசில் தான். வேறு எதுவுமே கிடையாது இந்த ஷிஃப்ட்டில். மிஸ்லினியஸ் இருக்குது, அது லாஸ்ட்டுக்கு வச்சுக்கணும். கிரிட்டிக்கல் லிஸ்னிங் மிஸ்லினியஸ் லாஸ்ட்டுக்கு வச்சுக்கணும். ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மிஷின் இன்புட் அவுட்புட் வராமல் போயிருக்கும், அங்கே அந்த இடத்துல கிராக் பண்ண முடியாமல் போயிருக்கும். அவங்க இன்னும் ப்ரெஷரில் போயிடுவாங்க. இன்னொரு பசில் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம். இன்புட் அவுட்புட் அட்டன் பண்ணிவிட்டு 2 பசில் அட்டன் பண்ணிவிட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் அட்டன் பண்ணியிருந்தால் இந்த ஷிஃப்ட்டுக்கு ஐடியாவாக இருந்திருக்கும். ஆனால் இன்புட் அவுட்புட்டும் என்னால் கிராக் பண்ண முடியல, அது கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குறைஞ்சது 2% அட்டன் பண்ணிவிட்டு கிரிட்டிக்கல் லிஸ்னிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மிஸ்செலேனியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா 3% அட்டன் பண்ணணும். அது வந்து ரிஸ்க் ஹையர் ஆக்கிட்டே போகும். அதனால தான் சொல்கிறது, இந்த ஸ்பீட் மேக்ஸில் எங்கேயுமே வீக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். இந்த கோடல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பெட் ரிலேஷன், இன்இக்வாலிட்டி, சிலாஜிஸ் எல்லாம் கண்டிப்பாக படித்து வைங்க. இந்த ஷிஃப்ட்டில் கேட்கலாம். பட் ஆனால் நாங்கள் இந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதை அட்டன் பண்ணிட்டு மிஷின் இன்புட் அவுட்புட் கோடிங் டிகோடிங் அட்டன் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் அங்கே ஒரு பகுதி மார்க்கை நீங்கள் செக்யூர் பண்ணால் மட்டும்தான் பசிலில் நீங்கள் வெயிட்டேஜே குறைக்க முடியும். நம்பர் ஆஃப் பசில் அட்டன் பண்ணுற அட்டம்ப்டை குறைக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா எத்தனை பசில் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களோ அத்தனை பசில் உங்களுக்கு டைம் கன்சியூம் அதிகமாகிட்டே இருக்கும். மெயின்ஸில் பிஓ மெயின்ஸில் பொறுத்த வரையும். ஓகேங்களா? ஆனால் இவ்வளோ பில்டைம் கொடுக்குறாங்க, பசில் சப்பையாக கட்டுருவாங்க. 2 பசில், அந்த 2 பசில் நீங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை. ஓகேங்களா? ஸோ 5 பசில் இருக்குது, 2 பசில் அதில் மினிமம் 2 பசில் சப்பையாக இருக்கும், ஒரு பசில் மாடரேட்டாக இருக்கும், 2 பசில் கஷ்டமாக இருக்கும். இந்த 5 பசிலில் அந்த 2 ஈஸி பசில் எதுன்னு சொல்லி அடித்து தூக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல அட்டெம்ப்ட் வந்துடும். இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு குறிப்பிட்ட மார்க், 2 பசிலில் குறிப்பிட்ட மார்க். இது வராதவங்க அந்த இன்னொரு மாடரேட் பசில் எதுன்னு கண்டுபிடிச்சி ரிஸ்க் எடுத்து வேகமாக போடணும். ஓகேங்களா?
அப்போ தான் உங்களுடைய அட்டெம்ப்ட் டீசென்ட்டாக இருக்கும் இந்த பிஓ மெயின்ஸை பொறுத்தவரை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இவ்வளோ நேரம் சொன்னது, முன்ன சொன்னது ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இந்த பேப்பருக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தான் இந்த ஷிஃப்ட்டில் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் எல்லாமே முடிச்சுட்டு கிரிட்டிக்கல் லிஸ்னிங்கும் மிஸ்லேனியஸ் அட்டன் பண்ணணும். அங்கே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட்டில் பஸ்ஸில் அட்டன் பண்ணக்கூடாது 5 நிமிஷத்தில். ஓகேங்களா? ஓகே. இங்கிலீஷ் செக்ஷன். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை இப்போ அதே தான் ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. பட் கன்வென்ஷனலாக கேட்டாங்க. இப்போ பாருங்கள், மேட்ச் த காலம் இருக்குது, வேர்ட் ஸ்வாப் இருக்குது, கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, பில்லர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கேயே ஓரளவுக்கு ஒரு 10 மார்க் கேட்டால் நீங்கள் செக்யூர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்சி 2 ஆர்சி கேட்டிருக்காங்க. 7 கொஸ்டின் 14 மார்க். அங்கே சொன்னால் அதே அப்ரோச் தான் ஆர்சியில். ரீடிங் எபிலிட்டி தான். ரீடிங் எபிலிட்டி வச்சு தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டைப் ஆஃப் ஆர்சி அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின்லேருந்து நீங்கள் போய் எழுத முடியுமா, இல்லை பேராகிராஃப் படித்து புரிஞ்சு அதுலேருந்து எழுதுகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த அப்ரோச்சை நீங்கள் அட்டன் பண்ணணும் ஆர்சியில். அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் இதை மாதிரிலாம் அட்டன் பண்ணலாம். பேர ஜம்பிளும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பேர ஜம்பிளில் மெயின்ஸில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் ஏதாச்சும் ஒரு கொஷினில் அவங்களே அந்த சீக்வென்ஸை கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேரை கண்டுபிடிச்சா கூட அந்த ஆன்சர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் கிடையாது. எப்போயான ஒரு டைமில் ஒரு ஷிஃப்ட்டில் கொடுப்பாங்க. ஆப்ஷன் வச்சு போகலாம். ஓகேங்களா? இப்போ இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 3வது சென்டென்ஸ் இதுதான் அப்படின்ட்டு. மீதி இருக்கக்கூடிய 7 சென்டென்ஸ் கிட்ட கொடுப்பாங்க மெயின்ஸில். 3வது சென்டென்ஸ் இது கன்ஃபார்ம். 3வது சென்டென்ஸ் இருக்கிறது ரீஅரேஞ்ச்மெண்ட்லேயும் 3வது தான் வரும். பட் மற்ற சென்டென்ஸ்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. மற்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அப்படி கூட பேர எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கேட்டிருக்காங்க போன வருஷம் இங்கிலீஷ் செக்ஷன். ரீடிங் எபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த வேர்ட்ஸ் ஆஃப் மேட்ச் தகவலாம் ஃபில்லர் அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பேராஜம்பிள் அட்டன் பண்ணிட்டு ரீடிங் காம்ப்ரேஷன் நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் எரர் ஸ்பாட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ்ஏ பொறுத்தவரை உங்களுக்கு ரூரல் எஜுகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் முனிசிபல் கார்பரேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த சேனலில் ஒன்று இருக்குது, நம்ம மெயின் சேனலில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை பார்க்காம இருந்தால் போய் பார்த்துருங்க. ஃபியூச்சரில் செப்பரேட்டாக டிஸ்கிரிப்டிவ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எனேபிள் ஆகும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டிஎன் பேங்கர்ஸ் மெயின்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இங்கேயும் இருக்கும். பட் இங்கே பிகினர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்பேன். இவ்வளோ நேரம் நான் அந்த சேனலில் பேசுவேன்னா பேச மாட்டேன். ஓகேங்களா? அங்கே வந்து என்னென்னா என்ன அவ்வளோதான். பட் இந்த வீடியோவுக்கு இவ்வளோ நேரம் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் மேக் பண்ணியிருக்கேன்னா கிடையவே கிடையாது. ஏன் இவ்வளோ நேரம் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து பிகினர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண சேனல்னால. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எனேபிள் ஆகிருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.